சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. என்ன தலைவரே, ஏன் திடீரென்று நின்று விட்டீர்கள்? நேற்றிரவு பாதுகாப்பு சோதனையில் இங்கிருந்தது யார்? இவன்தான். சந்தேகிக்கும் வகையில் நேற்று இங்கு யாராவது காணப்பட்டார்களா? இல்லை தலைவரே. அதற்கு வாய்ப்பே இல்லை தலைவரே. நம் அனுமதி இல்லாமல் யாரும் இந்த காட்டிற்குள் நுழைந்து விட முடியாது. அப்படியா? ஆம் தலைவரே. ஏன் திடீரென்று இப்படி கேட்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. யார் நீ? மரியாதையாக வெளியே வா. இப்பொழுது நீ வரவில்லை என்றால் மரத்தில் பாய்ந்த கட்டாரி உன் மார்பில் பாயும். வா வெளியே. வேளிர்குடி தலைவர் விரும்பினார். வாழ்க வாழ்க. தென்னவா, நீயா? நானே தான் தலைவரே. நீ எப்படி இங்கு? பாண்டிய நாட்டில் ஆயுதம் கடத்தும் போது நீ அவர்களிடம் பிடிபட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறாய் என்றல்லவா நான் கேள்விப்பட்டேன். பாண்டிய நாட்டில் சிறைப்பட்டதென்னவோ உண்மைதான் தலைவரே. ஆனால் அங்கிருந்து நான் தப்பிவிட்டேன். பலே, சிங்கக்குட்டி ஆயிற்றே நீ. உன்னை சிறையில் அடைத்து வைக்க முடியுமா என்ன? நீ ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு நம் தங்குமிடத்திற்கு வந்த போது உனக்கே தெரியாமல் உன்னை பின்தொடர்ந்து வந்த முத்துநகையும் செழியனும் நம் இருப்பிடத்திலேயே உன்னை வளைத்து பிடித்து விட்டார்கள் என்றல்லவா என்னிடம் சொன்னார்கள். அதை நான் கேள்விப்பட்ட போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எல்லோருக்கும் முகத்தில் 2 கண்கள் என்றால் நீ முதுகிலும் கண்களை வைத்திருப்பவனாயிற்றே. நீ எப்படி அவர்களிடம் பிடிபட்டாய்? அங்குதான் தலைவரே நான் ஏமாறந்து போய்விட்டேன். பாண்டிய நாட்டில் நமக்கு ஆதரவாக தளபதி மணிமாறனே இருக்கிறார் மற்றும் சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நான் சற்று அலட்சியமாக இருந்து விட்டேன். என்ன சொல்கிறாய் தென்னவா? மணிமாறன் உனக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்று சொல்கிறாயா? எப்படி ஆதரவாக இருப்பான்? இருப்பது போல் நடிக்கிறான். நம் மூலம் பாண்டிய நாட்டின் அரியாசனத்தில் அமர்வதுதான் அவனுடைய எண்ணம். அதற்கு நம்மை பயன்படுத்திக் கொள்கிறான். ஒருவேளை நம்மால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை என்று தெரிந்தால் நம்மையே அழிக்க அவன் துணிந்து விடுவான். அப்படி நினைத்துதான் ஆயுதம் தருவது போல் பாவனை செய்து என்னை சிக்க வைத்து விட்டான். இவர்களையெல்லாம் நம்பி எந்த பயனும் இல்லை தலைவரே. நாம் நம் திறமையை கொண்டுதான் பேரரசர்களை வீழ்த்த வேண்டும். நீ சொல்வதும் உண்மைதான் தென்னவா. ஆமாம், என்னை நேரடியாக சந்திக்காமல் எதற்காக இப்படி மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தாய்? அது பாண்டிய நாட்டு சிறையிலிருந்து தப்பித்த நான் அங்கிருந்து நேராக பூம்புகாருக்கு சென்றேன். அப்பொழுதுதான் நம்மையும் நம் நடவடிக்கைகளையும் நிறைய பேர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. அதனால்தான் இந்த மரத்திற்கு பின்னால் நீங்கள் வருவதற்கு முன்பாக நான் வந்து ஒளிந்து கொண்டேன். உங்களை யாரேனும் பின்தொடர்கிறார்களா என்று நோட்டம் விட்டுக் கொண்டிருந்தேன். தென்னவா, உன்னை போல் உண்மையான போராளிகள் என்னுடன் இருக்கும் வரை என்னை யாராலும் வீழ்த்த முடியாது. என்ன நலா தலைவரே, நம் அனுமதி இல்லாமல் யாரும் இந்த காட்டிற்குள் நுழைய முடியாது என்று சொன்னாயே, தென்னவன் மட்டும் எப்படி வந்தான்? அது தலைவரே, தென்னவன் நம்மில் ஒருவன்.
நம்முடைய அணுகுமுறை அவருக்கு நன்றாகவே தெரியும். அதனால் எளிதில் நுழைந்து விட்டார். அப்படி சொல்லாதே. தென்னவன் திறமைசாலி. பாண்டிய நாட்டின் கடும் காவலில் இருந்து தப்பித்து வந்த இவனுக்கு வேளிர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த காட்டில் நுழைவது கடினமாய் என்ன? சரி வா தென்னவா. இத்தனை நாட்களாக நீ சிறையில் சிரமப்பட்டுக் கொண்டிருந்திருப்பாய். இனி நம் இருப்பிடத்திற்கு வந்து நிம்மதியாயிரு. வா போகலாம். மாமன்னருக்கு வணக்கம். வா மணிமாறா. மன்னவா, தங்களிடம் தனிப்பட்ட முறையில் நம் பாண்டிய நாட்டின் நிலவரங்களை பற்றி பேச வேண்டும். இப்பொழுது நான் தனியாகத்தானே இருக்கிறேன். நீ எதை பற்றி வேண்டுமானாலும் இப்பொழுது பேசலாம். தங்களின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதிலிருந்து அரசியல் விவகாரங்களில் தாங்கள் தலையிடுவதில்லை. அதனால் எத்தனையோ பாதிப்புகள் நம் பாண்டிய நாட்டிற்கு ஏற்பட்டு விட்டது மன்னவா. முன்பு நம் பாண்டிய நாட்டில் இருந்த சட்ட ஒழுங்கெல்லாம் இப்போது மிகவும் கெட்டுவிட. நீங்கள் அரியாசனத்தில் அமர்ந்திருந்த போது இருந்த ஆட்சி முறை இப்போது முற்றிலுமாக மாறிவிட்டது. நாட்டின் நிலைமை இப்போது மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. என்ன மணிமாறா இப்படி சொல்கிறாய்? இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஆட்சி முறை நன்றாகத்தானே போய்க் கொண்டிருக்கிறது. எங்கே நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது? ஆட்சி முறை நன்றாக இருந்தால் சிறைப்பட்டிருந்த அந்த வேளிர் வீரன் தென்னவன் எப்படி சிறைச்சாலையில் இருந்து தப்பித்து போயிருப்பான்? நீ என்ன சொல்ல வருகிறாய்? இல்லை, பொதுப்படையாக உங்களை நான் கேட்கிறேன். இதற்கு முன்னர் ரோமாபுரி தூதுவனை கொல்ல முயன்று பிடிபட்ட ஒரு வேளிர் வீரன் சிறையின் உள்ளேயே தூக்கில் தொங்கி இருக்கிறான். இன்று அத்தனை கட்டுக்காவல்களையும் மீறி இன்னொரு வேளிர் வீரன் சிறைச்சாலையில் இருந்து தப்பித்து சென்று இருக்கிறான். அந்த வேளிர் வீரன் தென்னவன் எப்படி நம் சிறைச்சாலையில் இருந்து தப்பித்தான்? நம்முடைய இத்தனை கட்டுக்காவல்களையும் மீறி அவனால் எப்படி தப்பித்து செல்ல முடிந்தது? தென்னவன் சிறையில் இருந்து தப்பித்து சென்றதற்கு யார் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள்? இத்தனை எளிதாக ஒருவனால் நம் பாண்டிய நாட்டு சிறைச்சாலையில் இருந்து தப்பித்து செல்ல முடிகிறது என்றால் நமது ஆட்கள் சரியில்லை அல்லது நமது ஆட்சி முறை சரியில்லை என்றுதானே அர்த்தம். இப்படி சீர்கெட்டு போயிருக்கும் நம் பாண்டிய நாட்டின் நிலைமையை உடனடியாக சரிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இப்போது நாம் இருக்கிறோம். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் மணிமாறா? அதற்காகத்தான் ஆட்சி பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படையுங்கள் என்று நான் உங்களை கேட்டேன். நீங்கள்தான் பொறுப்பை என்னிடம் ஒப்படைக்க மாட்டேன் என்கிறீர்களே. எனக்கு எங்கே பொறுப்பை கொடுத்திருக்கிறீர்கள்? உனக்குத்தான் பாண்டிய மன்னர் முதன்மை தளபதி என்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறாரே. இப்பொழுது முதன்மை தளபதி நீதானே? இந்த பாண்டிய நாட்டின் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே? சீர்குலைந்திருக்கும் சட்டம் ஒழுங்கை நீ சரிப்படுத்த வேண்டியதுதானே? நிச்சயம் என்னால் இதை சீர்படுத்திவிட முடியும். ஆனால் எனக்கு தான் இங்கு முழுமையாக சுதந்திரம் கிடைப்பதே இல்லையே. உனக்கு என்ன சுதந்திரம் இங்கு இல்லை? இளவரசர் இளம்வழுதிக்கு அடுத்த நிலையில் அல்லவா இப்பொழுது நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய். முதன்மை தளபதியான உனக்கு இங்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கிறது. எதிலும் தலையிடுவதற்கு உரிமை பெற்றவன் நீ. அப்படி இருக்கும்போது எதற்காக அடுத்தவரை குறை கூறி கொண்டிருக்கிறாய்? இதோ பார் மணிமாறா, இளவரசர் இளம்வழுதியை குறை கூறி கொண்டிருப்பதை இனியும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓர் அப்பழுக்கற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இளவரசர் இளம்வழுதி. பாண்டிய மன்னரின் விருப்பப்படி அதை உடனிருந்து நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீதான் தேவையில்லாமல் இப்பொழுது குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து போனானே வேளிர் வீரன் தென்னவன், அதற்கு எதிராக ஒரு முதன்மை தளபதியாக நீ என்ன நடவடிக்கை எடுத்தாய்? இதற்கு முன் சிறை வளாகத்திற்குள்ளேயே ஒருவன் தூக்குமாட்டி இறந்து போனானே, அது பற்றியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மணிமாறா, இந்த உலகத்தில் மிகவும் எளிதான காரியம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வது. அந்த காரியத்தில் நீ மிகவும் கெட்டிக்காரனாயிருக்கிறாய். இப்படி அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவதற்கு பார். நீ நினைப்பது போல் அரியாசன பதவி என்பது
சுகமான பதவி இல்லை. அதை முதலில் தெரிந்து கொண்டு பிறகு அதற்கு ஆசைப்படும். இப்பொழுது பாண்டிய மன்னர் கூறியது 100% உண்மையான வார்த்தை. அரியாசன பதவி என்பது நீ நினைப்பது போல் அலங்கார பதவியோ சுகபோக பதவியோ கிடையாது. சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர்களாகிய எங்களுக்கு மன்னர் பதவி கொடுத்து விட்டார்கள். அதில் நாங்கள் அலங்காரமாக அமர்ந்து கொண்டு சுகபோக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நீ நினைத்து விட்டாய். உன்னுடைய அந்த எண்ணம் தவறு மணிமாறா. ஒரு பதவியில் உட்கார்ந்து விட்டோம், மன்னர் என்ற அங்கீகாரம் நமக்கு கிடைத்து விட்டது, இனி ஒய்யாரமாக நடக்கலாம், ஓய்வாக இருக்கலாம் என்றெல்லாம் உன்னை போல் நினைப்பவர்கள் அல்ல நாங்கள். நாட்டின் நலன் என்ற ஒன்றையே உயிர் மூச்சாக கொண்டு மக்களின் நலனுக்காகவே வாழ்பவர்கள் நாங்கள். இரவு பகலாக அதை பற்றிய சிந்தனையிலேயே உருகிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள். எங்கள் சொல், செயல், ஈடுபாடு அனைத்தும் மக்களின் நலனுக்காகவே இருக்கும். பாண்டிய மன்னரை நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். உடல்நிலை பாதிக்கப்பட்டு நடக்கவே முடியாத இந்த சூழ்நிலையிலும் தன் உடல் நலனையும் பொருட்படுத்தாமல் நாள் முழுவதும் மக்களை பற்றித்தானே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலும் இவர் மக்களுக்காகவே உழைக்கிறார் என்றால் அது இவருக்கு எப்படி சாத்தியமாயிற்று? பாண்டிய மன்னரை பொறுத்தவரை தான் வேறு, பாண்டிய நாடு வேறு என்று அவர் நினைக்கவில்லை. அதனால் தான் இது சாத்தியமாகிறது. பாண்டிய நாட்டை பொறுத்தவரை பெரும்பழுதி பாண்டியர் எண்ணமாக இருக்கிறார், இளம்பழுதி பாண்டியர் அதை செயலாக மாற்றுகிறார். இருவரும் சேர்ந்து நல்ல ஆட்சியைத்தானே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை போன்றவர்கள் குறுக்கே புகுந்து அதை குழப்பி விடக்கூடாது என்பதற்காகத்தான் பாண்டிய மன்னர் என்னை அருகிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். எண்ணமும் செயலுமாய் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அவர்கள் இடையே நீ குழப்பத்தை உண்டு பண்ணாமல் இருந்தாலே போதும். இந்த பாண்டிய நாட்டில் நல்லாட்சி மலர்ந்துவிடும். மன்னவா, தங்களை பிறகு வந்து சந்திக்கிறேன். தந்தையே, மணிமாறன் நடவடிக்கைகளில் இப்பொழுதெல்லாம் நிறைய மாற்றம் தென்படுகிறது. அவன் போக்கே சரியில்லாமல் இருக்கிறது. இல்லை இளம்வழுதி, அவனுக்குள் வேறு ஏதோ தடுமாற்றம் இருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். சில நாட்கள் சென்றால் எல்லாம் சரியாகிவிடும். அவன் குணமே அப்படித்தானே. அதை பெரிதுபடுத்தாதீர்கள், விட்டுவிடுங்கள். சரி மன்னவா, நீங்கள் ஓய்விடுங்கள், நாங்கள் பிறகு வந்து சந்திக்கிறோம். தென்னவா, இவர்தான் புலவர் காரிக்கண்ணனார். சோழ மாமன்னர் கரிகாலருக்கு மிகவும் நெருக்கமானவர். இவரைத்தான் சோழ நாட்டிலிருந்து நான் கடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். பாண்டிய நாட்டில் உன்னை சிறைப்பிடித்தாளே முத்துநகை, அந்த முத்துநகையின் தந்தைதான் இந்த புலவர் காரிக்கண்ணனார். பாண்டிய நாட்டில் நீ பிடிபட்டு சிறை செல்வதற்கு இவர் மகள் முத்துநகை காரணம் என்றால், நம் வேளிர் சிற்றரசர்கள் ஆதிவர்மனும் கோச்சங்கனாரும் அந்த கரிகாலரால் சிறை வைக்கப்பட்டிருப்பதற்கு இவர்தான் காரணம். நம் வேளிர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் எவரையேனும் இதுவரை நாம் தண்டிக்காமல் இருந்திருக்கிறோமா? அதனால்தான் இந்த புலவரை சோழ நாட்டிலிருந்து தூக்கி கொண்டு வந்து விட்டேன். இனிமேல்தான் இந்த புலவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அதை எப்படி நிறைவேற்றலாம் என்பது பற்றி யோசிக்க வேண்டும். சரி தலைவரே, நீங்கள் சொல்வதெல்லாம் சரி. இந்த வயதான புலவருக்கு எழுந்து நடப்பதற்கு கூட உடம்பில் தெம்பில்லை போல் இருக்கிறதே. எதற்காக அவரை கட்டி போட வேண்டும்? எழுந்து நடமாடட்டுமே. நமக்கும் இங்கு தேவையான பணிகளை செய்யலாமே. நம்மை மீறி இவரால் எங்கு தப்பித்து போக முடியும்? அப்படி நினைக்காதே தென்னவா. உருவத்தால் தான் இந்த புலவன் வயோதிகன், ஆனால் உள்ளத்தால் ஒரு இளைஞன். இவருடைய எழுத்து மட்டுமல்ல, ஓட்டமும் மிகவும் வேகமாக இருக்கும்.
ஆனால் என்ன செய்வது? எவ்வளவுதான் வேகமாக ஓடினாலும் விதி ஒரு பாம்பின் ரூபத்தில் மீண்டும் இவரை என்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அதுவும் ஒரு வகையில் புலவருக்கு நல்லதுதான். இல்லையேல் இவர் பரலோகம் சென்று சேர்ந்திருப்பார். புலவரே, இதற்கு முன் எப்படியோ, இனியும் இந்த இடத்தை விட்டு போகும் எண்ணம் உம்மிடத்தில் இருந்தால் இத்தோடு அதை மறந்துவிடு. இதோ எங்கள் வேளிர்குடியின் சிங்கம் தென்னவன் வந்து விட்டான். அவன் இருக்கும் இடத்தில் ஒரு துரும்பு கூட அவனுக்கு தெரியாமல் வெளியே போய்விட முடியாது. இவனை பாண்டிய நாட்டு சிறைச்சாலையில் அடைத்து வைத்து அடக்க நினைத்தார் அந்த பாண்டிய நாட்டு பேரரசர். ஆனால் என்னவாயிற்று? அடைத்து வைக்கப்பட்டிருந்த பாண்டிய சிறைச்சாலையை உடைத்தெறிந்து இவன் இங்கு தப்பித்து வந்து விட்டான். இதிலிருந்தாவது எங்கள் வேளிர்களை யாரும் அடக்கிவிட முடியாது என்பதை நீர் நன்றாக தெரிந்து கொள்ளும். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து முயன்றாலும் எங்கள் வேளிர் இனத்தை அழித்துவிட முடியாது. நாங்கள் வெட்ட வெட்ட வளரும் வாழை மரம், விழுதுவிட்டு படரும் ஆலமரம். எங்கள் வேளிர் இனத்தை உங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. என்னவா? வா போகலாம். சரி. தளபதியாருக்கு வணக்கம். தங்களை உடனடியாக வந்து சந்திக்கும்படி அழைப்பு விடுத்திருந்தீர்கள். தகவல் கிடைத்த மறுகணமே புறப்பட்டு வந்துவிட்டேன். சொல்லுங்கள், எதற்காக என்னை சந்திக்க விரும்பினீர்கள்? என்னிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்கள் எப்போதும் அதே விசுவாசத்தோடு தான் இருக்கிறார்களா, இல்லை அவ்வப்போது மாறி விடுகிறார்களா என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். அதற்காகத்தான் உனக்கு அழைப்பு விடுத்தேன். குறிப்பாக பாண்டிய நாட்டு சிறை அதிகாரியான உன்னை நான் எதற்காக சந்திக்க விரும்பினேன் என்றால், இப்பொழுதெல்லாம் நீ மிகவும் மாறிவிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா என்று உன்னிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்வது நல்லதல்லவா? அதனால் தான் உனக்கு அழைப்பு விடுத்தேன். சொல், இப்போது நீ யாருக்கு விசுவாசியாக இருக்கிறாய்? தளபதியாரே, எனக்கு இது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. தங்களிடமிருந்து இப்படி ஒரு கேள்வியை நான் சிறிதளவும் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய கேள்வி தவறானது என்று நான் சொல்லவில்லை. இப்படி ஒரு கேள்வியை கேட்கப்பட வேண்டிய நபர் நான் இல்லை என்று உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். எனக்கு உன்னுடைய எந்த விளக்கமும் தேவையில்லை. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல். இப்பொழுது நீ யாருக்கு விசுவாசியாக இருக்கிறாய்? தளபதியாரே, அன்றும் இன்றும் என்றும் நான் உங்களுடைய விசுவாசிதான். நானும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நீ மாறிவிட்டாய் என்று எனக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. என்னிடத்தில் பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு ரோமாபுரி தூதுவனை கொல்ல முயன்று வீரபாகுவிடம் மாட்டி சிறைப்பட்ட வேளிர் வீரனை கொன்று அவன் தற்கொலை செய்து கொண்டதாக மற்றவர்களை நம்ப வைத்தது போல் இப்போது வேறு யாரிடத்திலோ பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு இங்கு சிறைப்பட்டிருந்த வேளிர் வீரன் தென்னவனை நீ தப்பிக்க விட்டிருக்கிறாய். இல்லை, சத்தியமாக இல்லை. அந்த தென்னவன் தப்பிப் போவதற்கு நான் துணை புரியவில்லை. தனக்கு உணவு கொண்டு வந்த சிறை காவலாளியை தாக்கி அந்த சிறை காவலாளியின் உடையை தான் அணிந்து கொண்டு சிறை காவலாளி தோற்றத்தில் எளிதாக சிறைக்கூடத்தில் இருந்து அந்த தென்னவன் தப்பி சென்று இருக்கிறான். அந்த தென்னவன் சிறையிலிருந்து தப்பி சென்றதற்கு நான் எவ்வகையிலும் துணை புரியவில்லை. இல்லை, நீ பொய் சொல்கிறாய். உண்மை என்ன என்பதை என்னிடத்தில் சொல்லாமல் மறைக்கிறாய். என்னதான் சிறை காவலாளி உடையில் அந்த தென்னவன் இருந்தாலும் பலத்த காவலில் இயங்கும் நம் பாண்டிய நாட்டு சிறைக்கூடத்தில் இருந்து தனி ஒருவனால் அவ்வளவு எளிதாக தப்பித்திருக்கவே முடியாது. அதிகார வர்க்கத்தில் இருக்கும் உன்னை போன்ற உயர் அதிகாரிகள் அவனுக்கு உதவி இருக்கிறார்கள். சொல், சிறையிலிருந்து தப்பிக்க தென்னவனுக்கு உதவியது யார்? இதோ பார். இப்போது நான் நினைத்தால் ரோமாபுரி தூதுவனை தாக்க முயன்று பிடிபட்டவன் சிறை கைதியாய் இருக்கும்போது தூக்கில் தொங்கினானே, அவன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. சிறை அதிகாரி உன்னால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்பதை அனைவருக்கும் நிரூபணம் செய்து என்னால் உனக்கு மரண தண்டனை வாங்கித்தர முடியும். சொல், அந்த வேளிர் வீரன் இங்கிருந்து எப்படி தப்பித்தான்? யார் அவனுக்கு உதவினார்கள்? தளபதியாரே, என்னை நம்புங்கள். எனக்கு எதுவும் தெரியாது. இல்லை, நீ என்னிடத்தில் எதையோ மறைக்க பார்க்கிறாய். சொல், அந்த தென்னவன் எப்படி தப்பித்தான்? பதில் தெரியாதவனிடம் நீ எத்தனை முறை கேட்டாலும் அவன் தெரியாது என்பதை தான் திரும்ப திரும்ப சொல்வான்.
பொய்கையில் மலர்ந்த தாமரையை பற்றி குறிப்பிட்டாயே? ஆமாம். அதுதான் என் காதலியின் பெயர், தாமரை. சைக்கனுக்கு அதே போன்று சைக்கனுடையக்கு அதே போன்று கோக்கனுக்கு அதே போன்று சோத்தே